சொல்றது? கேட்க நினைத்தால், ஆனா அது கேள்வி அந்த பதில் சொல்றதுக்குள்ள விழுந்துட்டா அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்கிறாரு பாருங்க. இன்னைக்கு நெறைய பெண்களுடைய நிலை அதுதான். இன்றைக்கு ஒரு பாடல்ல கூட இருக்கும். யாரென்று அறியாமல் பேர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் உருவானதே. அவன் யாருன்னு தெரியாது. ஏன் அவனுக்காக விழுந்தன்னும் புரியாது. ஆனா நம்மள அறியாம அங்க ஏற்கனவே வந்து வண்டி தொடங்கியிருக்கும், கிளம்பியிருக்கும். அதே ஒரு மாதிரி ஒரு சுவையில ரொம்ப அழகாக பாடுனீங்க. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள். இப்போ என்னுடைய சுற்று பாடலாக நான் எடுத்துக்கொண்டது, "என்னம்மா நீங்க போங்க. இப்ப எப்பவுமாவா காதல் காதல் நாங்க திரிஞ்சுட்டு இருக்க முடியும். வாழ்க்கை எங்கள அப்படியா இருக்க விடுது. பாடா படுத்துது இல்லையா?" இந்த பாலும் பழமும் படத்துல எழுதியிருப்பாரு பாருங்க. எது வந்தாலும் சரி, "போனால் போகட்டும் போடா. ஒண்ணும் கவலைப்படாதடா. போட்டும்டா. விட்றா விட்றா" அப்படின்ன மாதிரி எழுதியிருப்பாரு. அதாவது இந்த வாழ்க்கை நிதர்சனமானது அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிலைக்காக ஒரு செவியில் அறைந்தது போல, ஒரு கன்னத்தில் அறைந்தது போல, ஒரு இது எதுவுமே இல்ல சாமி. நிலையாமை தத்துவத்தை, நிதர்சனத்தை விளக்கக்கூடிய விதமாக எழுதப்பட்ட வரிகள். இந்த பூமியில நம்ம என்னமோ இங்க பெர்மனன்ட்டா இங்க வாழப் போறோம். பெர்மனன்ட் விசா குடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த பூலோகத்துல வாழப் போறோம்னு நெனச்சுட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுறது, அகங்காரத்துல திரியிறது, மனுஷங்கள மதிக்கிறது கிடையாது. எல்லாமே எனக்குத்தான், எனக்குத்தான் பேராசையோட இருக்கிறது. இப்படி எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். இந்த வாழ்க்கை ஒரு நொடி. மாயை. ஒரு நொடியில வாழ்க்கை போயிருச்சுன்னா, சுத்தி இருக்க எல்லாத்தையும் நம்ம கூட போட்டு புதைக்க போறதே கிடையாது. அத அழகா சொல்லியிருப்பாரு. வந்தது தெரியும் போவது எங்கே வாசல் நமக்கே தெரியாது. வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது. நினைச்சிட்டே இருக்கோம். வாழ்க்கை வந்து இது எனக்கு தான். நான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரன். என்ன சுத்தி இத்தனை பேர் வேலை செய்றான். என்னால எதையும் சாதிக்க முடியும்னு ஒரு கர்வத்தோட திரியிறவங்களுக்கு, வாழ்க்கை என்பது வியாபாரம். வரும் ஜனனம் என்பது வரவாகும். அதில் மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. என்னடா வாழ்க்கை இது? நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஜனனம்ங்கிறது வரவு, மரணம்ங்கிறது செலவு. எல்லாமே ஒரு கணம் தான். சொல்லுவாங்க இல்லையா? நம் உடலானது ஒரு வாடகை வீடு போன்றது. அந்த வாடகை வீட்டில் அந்த உயிர் வந்து ஒரு தற்காலிகமா தான் வந்து தங்கிட்டு போது. அந்த வீட்ட காலி பண்ண சொல்லி ஓனரு யாரு? மேல இருக்கவன் சொல்லிட்டான்னா, காலி பண்ணித்தான் ஆகணும். வீட்ட காலி பண்ணிட்டு போம்போது, நான் இவ்வளவு நாளா இந்த ஜன்னலோட உறவா இருந்தேன். இந்த கதவோட உறவா இருந்தேன்னு கழட்டிட்டு போக முடியாது. போட்டத போட்டபடி போட்டு கிளம்பிக்கிட்டே இருன்றுவாரு. அதத்தான் இங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இரவல் தந்தவன் கேட்கின்றான் அதை இல்லை என்றால் விடுவானா? உறவை சொல்லி அழுவதினாலே உயிரை மீண்டும் தருவானா? அப்படி நீங்க என்னோட உசுரு அது இதுன்னு சொல்லி நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம கூடயே வரும். கூடவே இருக்கும் அப்படின்னு நம்பி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அந்த உயிர் ஒரு ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில் அந்த உடலை விட்டு போய்விட்டால், நான் அவ்வளவு செய்றேன் உனக்கு, எனக்கு அத திருப்பி குடுன்னு கதறி அழுதாலும், சென்ற உயிர் வருமா? சிவவாக்கியர் பாடல்ல சொல்லுவாரு. அந்த உடல், அந்த பசு மடியிலிருந்து கறந்த பால் போன்றது இந்த உயிர். பாலை கறந்த பிறகு மடிக்கு உன்னால் அனுப்பவே முடியாது அப்படிம்பாரு. அதுபோலத்தான் இந்த உறவை சொல்லி சொல்லி நீ அழுவதனால் உன் உயிரை மீண்டும் இறைவன் திருப்பி தர மாட்டான் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்தது கூக்குரலாலே கிடைக்காது இது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது போனால் போகட்டும் போடா. வாழ்க்கை தத்துவத்தை எப்படி சொல்லிட்டாரு பாருங்க. அதிகமா எதுவுமே கிடையாது. நீ என்ன வேணா நீ வந்து அராஜகம் பண்ணலாம். கூக்குரல்ல நீ என்னால் எனக்கு மேல யாருமே கிடையாது. நீ ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடலாம். நீ கோர்ட்டுக்கு போய் என் உயிரை திருப்பித்தான்னு கேட்டாலும் இந்த கேஸ் ஜெயிக்காதப்பா. இது முடிஞ்சு போனது. அந்த கோட்டை அவனுடைய கோட்டையில் அந்த உயிர் சென்று விட்டால் அது என்றுமே திரும்பாது. அப்படிங்கிறதுக்கு அப்படி ஒரு இத இத நம்ம நிதானமா நிறுத்தி ஒரு நிமிடம் ஆழ்ந்து யோசித்தோம் என்றால் இது எல்லாமே மாயை. இருக்கிற வரைக்கும் நாமும் மகிழ்வோடு இருந்து நம்மை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்வோடு வைத்துக் கொள்வதே பெரும் பாக்கியம்னு நமக்கு அறைஞ்சு சொல்ற மாதிரி இருக்கும் இந்த பாடல். இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்கிறேன்.